நியூஸ் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியில் வெளியிடப்படும் செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இன்றைய நியூஸ் வீடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள முடியும். கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி இந்த சேனல் முன்னேறுவதற்கு உதவி செய்திடும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்கு செல்லலாம். நண்பர்களே, சீனா நம் மீது அதிக அளவில் பாசம் போட்டு வருகிறது என்று நாம் மயங்கி விடக்கூடாது நண்பர்களே. அவ்வாறான சூழ்நிலை தான் தற்போது இரு நாடுகளுக்கிடையே நிலவி வருகிறது. தற்போது இந்தியா வந்த திரு புட்டின் மற்றும் நமது இந்திய பிரதமர் மோடி அவர்களுக்கிடையான பேச்சுவார்த்தையின் போது இரண்டு நாடுகளுக்கு இடையே ஏலமான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டன. அந்த ஒப்பந்தங்களில் நாங்களும் கலந்து கொள்கிறோம் என வெளிப்படையாகவே சீனா அறிவித்தது நண்பர்களே. சீனா இந்தியா மீது அவ்வளவு எளிதில் பாசம் காட்டுவது போல் நடித்தாலும் சீனாவை அமெரிக்காவை இரண்டு நாடுகளுமே இந்தியா நம்புவதாக இல்லை நண்பர்களே. பல ஆண்டுகளாக பல நாடுகளை தன்னுடன் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற சீனா மற்ற நாடுகளின் மீது போர் தொடுக்காமல் அவர்களை வலுவிழக்க செய்து அவர்களின் நாட்டின் பரப்பளவை சிறிது சிறிதாக தன் பக்கம் இணைத்துக் கொள்வது, அந்த நாடுகளில் உள்ள இடங்களின் பெயர்களை மாற்றி அது தனது நாட்டிற்கு சொந்தமானது, ஆதி காலத்தில் ஒரு காலத்தில் அது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்றெல்லாம் கூறிக்கொண்டு அந்த நாட்டின் மீது போர் தொடுக்காமல் எந்தவித சேதமும் சீனாவிற்கு ஏற்படாமல் பார்த்து கொண்டு அந்த நாட்டின் பிற நாட்டின் எல்கைகளை தன் பக்கம் சேர்த்து கொள்வதிலேயே சீனா குறியாக இருக்கிறது நண்பர்கள். ஆகவே சீனாவை எந்த விதத்திலும் இந்தியா தன் பக்கம் சேர்த்து கொள்வதாக இல்லை. இருந்தாலும் சீனாவிலிருந்து நாம் தற்போது ஏராளமான பொருட்களை நமது இந்தியாவில் உற்பத்தி செய்து இந்தியாவில் இறக்குமதி செய்து அந்த இறக்குமதி செய்த பொருட்களை வேறு வழிகளில் வேறு பொருட்களாக உற்பத்தி செய்து பல தொழில்களை செய்து அவற்றை நாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து நமது பொருளாதார வளர்ச்சிக்கு அந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருட்கள் நமக்கு மிக அதிக அளவில் தற்போது பயனுள்ளதாக இருக்கின்றது நண்பர்களே. ஆகவே இனியும் ஒரு 5 அல்லது 10 ஆண்டுகளுக்குள் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய அந்த பொருட்களை எல்லாம் நமது நாட்டிலேயே அவற்றை உற்பத்தி செய்யும் அளவில் நமது நாட்டிலேயே அவற்றை உற்பத்தி செய்யும் வகையிலும் அல்லது பிற நாடுகளில் இருந்து மிக குறைந்த விலைக்கு வாங்கி கொள்ளும் வகையிலும் தேவையான நடவடிக்கைகளை தற்போது நமது இந்திய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது நண்பர்களே. ஆகவே சீனா என்ன செய்கிறது என்றால், நாம் அவரது நாம் இருவரும் நண்பர்கள் ஆகிக்கொள்வோம் என்றே கூறிக்கொண்டு நம்ம இது தொடர்ந்து வேண்டாத செயல்களை செய்து வருகிறது. வங்காளதேச நாட்டிற்கு வேண்டிய ஆயுதங்களை வழங்கியுள்ளது. வங்காளதேச நாட்டிற்கு J-10C என்ற விமானங்களை வழங்க இருக்கிறது. அதுபோன்று பாகிஸ்தானுக்கு தற்போது தேவையான வான்வெளி பாதுகாப்பு அமைப்புகள், அந்த நாட்டுக்கு தேவையான 5ஆம் தலைமுறை விமானங்கள், அந்த நாட்டுக்கு தேவையான மிக சிறந்த ரேடார் போன்றவற்றையெல்லாம் அந்த நாட்டிற்கு வழங்கி நம்மை எதிர்ப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளை சீனா செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே இவ்வகையில் இருக்கும்போது மற்றொரு வகையில் நம்ம நாட்டின் தென்பகுதியில் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வந்து கொண்டு ஏராளமான கப்பல்களை நிறுத்தி கொண்டு நாம் மிசைல் பரிசோதனை செய்ய விடாமல் பல வருடங்களாக செய்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. உதாரணத்திற்கு இந்த வருடம் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நாம் ஒடிசா மாநிலம் சந்திப்பூர் என்ற இடத்திலிருந்து மிசைல் பரிசோதனை ஏவுகணை பரிசோதனை செய்வதாக அறிவித்திருந்தோம். 2 முறை அறிவித்ததுமே உடனடியாக தன்னுடைய ஆராய்ச்சி கப்பல்கள் என்ற கப்பல்களை உடனடியாக சீனாவிலிருந்து நமது இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி அங்கே இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான கடற்பகுதியில் நிறுத்தி கொண்டு நமது இந்தியாவை சோதனை செய்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அது ஆராய்ச்சி கப்பலாக இருந்தாலும், கடலில் உள்ள வளங்களை ஆராய்ச்சி செய்யக்கூடிய கப்பலாக இருந்தாலும், அதில் உள்ள முக்கியமான கருவிகள் இல்லாமல் எந்தெந்த நாட்டில் என்னென்ன ஆயுதங்கள் எங்கெங்கே உள்ளன, எவையான ஆயுதங்கள் உள்ளன, எங்கு பரிசோதனை நடக்கின்றன, எங்கே மிசைல் பரிசோதனை நடக்கிறது, மிசைல் பரிசோதனையின் திறன் என்ன, ட்ராஜெக்டரி என்ன, அது எங்கிருந்து ஏவப்படுகிறது, அதில் உள்ள அந்த மிசைலின் சிக்னேச்சர் என்ன போன்றவற்றையெல்லாம் ஆராயக்கூடிய கருவிகள் அந்த ஆராய்ச்சி கப்பலிலும் வைத்துள்ளதாக கூறப்படுகிறது நண்பர்களே. அதனால்தான் சென்ற அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் நோட்டம் என்ற நோட்டிஸ் டு ஏர்மேன் என்று கூறுவார்கள், ஒரு 1485 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த பகுதியில் வங்காள விரிகுடா பகுதியில் ஒடிசா மாநிலத்தை சுற்றியுள்ள சந்திப்பூர் பகுதியிலிருந்து 1485 கிலோமீட்டர் தொலைவிற்கு பிற நாட்டின் கப்பல்கள் அல்லது விமானங்கள் பறக்காமல் இருக்க வேண்டும் என்று கூறுவதைத்தான் நோட்டம் என்று கூறுகிறோம். அவ்வாறு அறிவித்த அந்த அறிவிப்பை
இரண்டு அறிவிப்பையுமே இந்தியா ரத்து செய்து விட்டது நண்பர்களே. அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்களில் வெளியிட்ட அந்த நோட்டம் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பை. ஏனென்றால் உடனடியாக சீனா தன்னுடைய ஆராய்ச்சி கப்பலை வைத்துக்கொண்டு நம்மை கண்காணிக்க தொடங்கி விடுகிறது. ஆகவே நம்முடைய மிசைல் பரிசோதனை, ஏவுகணை பரிசோதனை பிற நாடுகளுக்கு அதனுடைய முழு விவரங்களும் தெரியக்கூடாது. தெரிந்தால் அதை தடுப்பதற்கான இன்டர்செப்டார் ஏவுகணைகளை அவர்கள் தயாரித்து விடுவார்கள். ஆகவே அதுக்காக அந்த மிசைலை சோதனை செய்யாமல் நாம் 2 முறை கேன்சல் செய்தோம். அப்போது இந்த மாதம் டிசம்பர் 2025 மாதம் டிசம்பர் 1 மற்றும் 4ஆம் தேதி வரையிலும், டிசம்பர் 6 மற்றும் 8ஆம் தேதி வரையிலும் 2 நோட்டம் அறிவிப்புகளை இந்தியா 2 தடவை வெளியிட்டுமே உடனடியாக சீனாவின் கப்பல்கள் சீனாவிற்கு கிளம்பி வந்து இந்திய பெருங்கடலில் நிறுத்தி கொண்டன. ஏற்கனவே சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் இந்திய பெருங்கடலில் ஏற்கனவே நிறுத்தப்பட்டுள்ளன. அவையும் நமது இந்தியாவின் செயலை கண்காணித்து வருகிறது. ஆகவே இந்த தடவை டிசம்பர் 1 முதல் 4 வரையும் 6 முதல் 8 வரையும் நோட்டாம் அறிவிப்பை வெளியிட்டதை சீனா தனது கப்பலை கொண்டு வந்து நிறுத்தி கொண்டு கண்காணித்ததால் அந்த 2ஐயுமே இந்தியா ரத்து செய்து ஏவுகணை பரிசோதனை செய்யவில்லை நண்பர்களே. டிசம்பர் 17 முதல் 20 வரை 4 நாட்களுக்கு நோட்டம் அறிவிப்பு 3550 கிலோமீட்டர் தொலைவிற்கு தங்களுக்கு தேவை எனவும் அந்த பகுதியில் கப்பல்களோ அல்லது விமானங்களோ 3550 கிலோமீட்டர் தொலைவிற்கு வங்காள விரிகுடா பகுதியில் சந்திப்பூர் ஏவுதளத்திலிருந்து நோட்டம் அறிவிப்பை வேண்டும் என்று கூறி அதை வெளியிட்டது நண்பர்களே. ஆனால் உடனடியாக சீனாவின் ஆராய்ச்சி கப்பல்கள் வந்து அந்த பொது கடற்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஆகவே நேற்று உடனடியாக அந்த அறிவிப்பை ரத்து செய்தது நண்பர்களே. நாம் அக்னி 1 ஏவுகணை அல்லது நீர்மூழ்கி கப்பலிருந்து செலுத்தக்கூடிய SLBM என்று சொல்லக்கூடிய K-15 என்ற ஏவுகணை இவற்றில் ஏதாவது ஒன்றை சோதனை செய்ய இருந்திருக்கலாம் இந்தியா என்று கூறப்படுகிறது. இந்த மிசைல்கள் 1500 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய இந்த மிசைலை சோதனை செய்வதற்கு இந்தியா எண்ணியிருக்கலாம். ஏனென்றால் ஒரு ஏவுகணை வடிவமைக்கப்பட்டு அவை தயாரிப்பு நிலை தொடங்கிவிட்டால் அவ்வப்போது அந்த ஏவுகணை எவ்வாறு இயங்குகிறது என்பதனை சோதனை செய்து அவற்றை மறுபடியும் மேம்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை நமது DRDO நிறுவனம் செய்து கொண்டிருக்கும் நண்பர்களே. ஆகவே தற்போது சோதனை செய்யவிருந்த இந்த நோட்டம் என்ற அறிவிப்பினை இந்தியா தான் உடனடியாக ரத்து செய்துவிட்டது. இதை அறிந்த பல வல்லுநர்கள், பிற நாட்டு வல்லுநர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், உண்மையிலேயே இந்தியா ஏவுகணை அல்லது பிற சோதனைகளை செய்வதற்காக அந்த நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டதா, அல்லது சீனாவின் கப்பல்கள் எந்த விதத்தில் எவ்வளவு வேகத்தில் எந்த மாதிரியான கப்பல்கள் நம்மளை நோட்டமிடுவதற்காக தயார் நிலையில் வருகின்றன என்பதனை தெரிந்து கொள்வதற்கா என்ற ஒரு சந்தேகத்தை பிற நாட்டு வல்லுநர்கள் கிளப்பியுள்ளனர் நண்பர்களே. எது எவ்வாறாக இருந்தாலும் சீனா உண்மையிலேயே வங்காளதேசத்தை விட மிக மோசமான நிலைக்கு இனிய ஒரு 10 ஆண்டுகள் ஆகக்கூடிய நிலையில் தான் அது உள்ளது நண்பர்களே. அது தன்னுடைய வளர்ச்சியை கண்டுகொள்ளாமல், தன்னுடைய நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை அது கண்டுகொள்ளாமல் அமெரிக்காவை தாக்கப் போகிறேன், ரஷ்யாவை தாக்கப் போகிறேன், இந்தியாவை தாக்கப் போகிறேன் என்று பிற நாடுகளை தாக்கப் போகிறேன் என்று கூறிக்கொண்டிருந்தால், இந்த நாடுகளெல்லாம் பின்னால் ஒன்றாக சேர்ந்து சீனாவை தாக்கும்போது சீனா என்ன செய்யும்? சீனாவை தாக்கி அந்த சீனாவை தாக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் முன்னால் முதல் உலகப் போர், 2ஆம் உலகப் போரில் நடந்தவாறு இருக்காத நண்பர்களே. தாக்கிய நாடுகள் அந்தந்த நாடுகள் சீனாவின் பகுதியை பலவராக பிரித்து தனது பகுதி என்று அறிவித்துக் கொள்ளும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இனி வரக்கூடிய 3ஆம் உலகப் போரில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் நண்பர்களே. ஆகவே இவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளாத திரு ஷி ஜின்பிங் அவர்கள் நமக்கு ஏராளமான பிரச்சனைகளை வளர்த்து கொண்டு வருகிறார். அந்த பிரச்சனைகளை பெரிதாக்காமல் இருப்பதற்காக நமது மேற்கு வங்க மாநிலத்திலிருந்து சீனாவிற்கு தற்போது விமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்கியுள்ளோம். இதுபோன்ற பல நல்ல செயல்களை 2 நாடுகளும் மீண்டும் தொடங்கி கொள்ளலாம் என்று சீனா தொடர்ந்து தானாகவே இந்தியாவிற்கு தூது அனுப்பி கொண்டிருக்கிறது நண்பர்களே. இவ்வாறு தூது அனுப்பி கொண்டு இந்தியாவை நட்பு நாடு போர் நடத்தி கொண்டு இந்தியாவை ஏமாற்றி விடலாம் என்று கருதினால் அது பாகிஸ்தான் அல்ல, இந்தியா வங்காளதேசம் போன்ற நாடல்ல, இந்தியா துருக்கி போன்ற நாடல்ல நண்பர்களே. சீனாவின் பேச்சை கேட்டு நம்பி நாம் மோசம் போவதற்கு. ஆகவே சீனா என்ன செய்கிறதோ அதை விட பல மடங்கு நாம் யோசனை செய்து சீனாவின் ஏமாற்ற வழிகளை முறியடிக்கும் வேளையில் நமது இந்தியா மிக துரிதமாக செயல்படும் நண்பர்களே.
நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.